வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் 2 நாள் வந்தது. முதல்ல நான் அப்சர்வ் பண்ண வர என்னடா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாய்ஸ் லிஸ்ட்டு ரொம்ப சூப்பர் காலேஜாக எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அலாட் ஆன காலேஜ்லாம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. ஸோ அப்படின்னு நம்மளுடைய மாணவர்களை பாராட்டி ஒரு 2 வீடியோ போட்டுட்டேன். இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, நல்ல காலேஜ் எடுத்துட்டாங்க, ஆனா அந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் பண்றதுல நிறைய குழப்பங்கள். சார் அக்செப்ட் அண்டு ஜாயின் கொடுக்குவா, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்குவான்னு ஓவர் குழப்பங்கள். ஏன் குழம்புனாங்க? அவங்களுக்கு எந்த மாதிரி காலேஜஸ் வந்துச்சு? நான் சிரிச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எந்த பேனிக்ல நம்மகிட்ட ஃபோன் பண்ணாங்க, அது எல்லாமே டிஸ்கஸ் பண்றேன். ஏன் தேவையற்ற குழப்பங்கள்? வாங்க டீட்டெயிலா வீடியோக்குள்ள போய் குழப்பம் இல்லாம சரியான முடிவு எப்படி எடுக்கணும்னு நான் டீட்டெயிலா சொல்றேன். ஜூலை 20, 21, 22 இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே ஏகப்பட்ட தடுமாற்றங்கள். ஏன்னா எந்த காலேஜில் முதல்ல வைக்கணும், எந்த காலேஜ் 2வது வைக்கணும், எந்த காலேஜில் 3வது வைக்கணும்னு அப்படி ஒவ்வொருத்தவங்களும் நிறைய சாய்ஸஸ் போட்டாங்க. நல்ல ரொம்ப ருசிச்சு தி பெஸ்ட், தி டாப் 25 காலேஜ் அந்த யூடியூபர் சொன்னது, டாப் 50 காலேஜ் இந்த யூடியூபர் சொன்னது, அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம், அப்புறம் ஒரு சில ஓசிபிடிஎஃப் வந்தது, அதுல நிறைய இப்படிலாம் போட்டு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி காலேஜ் வந்துருச்சு. ஓரளவு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலேஜ் வந்துருச்சுல. இங்கதான் இப்ப முடிவு எடுக்கிறதுல நிறைய குழப்பங்கள். என்னன்னா, இப்போ நம்ம காலேஜ் பேர் சொல்றது தப்பே கிடையாது. இப்போ என்ன குழப்பம்னா, எல்லா கட் ஆஃப்லயும் குழப்பங்கள். இப்போ 195க்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன குழப்பம்னா, 198க்கு இருக்கிறவங்களுக்கு சார் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, எம்ஐடி இருக்கு. இப்போ எனக்கு எம்ஐடி வந்திருக்கு, எம்ஐடி எடுத்துக்குருவா இல்ல அப்போர்ட் போட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகவா? 195 ரேஞ்சில் இருக்கிறவங்க, சார் எனக்கு தியாகராஜா வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நான் சிஐடி இருக்கு, எம்ஐடி இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, பிஹெச்டி இருக்கு, அது ஏதாவது மாறி வந்துக்குருவா? எப்பா வந்திருக்கிற தியாகராஜாவே நல்ல காலேஜ் தானே, ரைட். அடுத்தது 190க்கு மேல இருக்கிறவங்க இந்த காலேஜ் எல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு இப்போ சென்னையில் ஒரு எல்லாருமே அதிகமாக போட்ட காலேஜ் என்னது? சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட், இந்த ஒரு 3 காலேஜஸ். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. கோயம்புத்தூர் சைட் போனோம்னா பிஹெச்சி ஐடெக், குமரகுரு, ஈஸ்வர், கிருஷ்ணா, இந்த காலேஜ் தான் அதிகமாக 185க்கு மேலே இருக்கிறவங்களோட காலேஜஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் சுத்துச்சு. ஆனால் மாணவர்கிட்ட சார் எனக்கு கிருஷ்ணா வந்திருக்கு, ஆனா முன்னாடி ஈஸ்வர் இருக்கு, கிருஷ்ணா நல்லதா ஈஸ்வர் நல்லதா? குமரகுரு வந்துருச்சுன்னா, சார் குமரகுரு, ஈஸ்வர், கிருஷ்ணா, சார் எனக்கு இது வந்திருக்கு, முன்னாடி இந்த காலேஜ் வச்சிருக்கேன், அது நல்லதா? இல்லை நான் அக்செப்ட் பண்ண அப்போர்ட் பண்ணுவான்னு. சென்னை ரிலேட்டட் காலேஜ் உங்களுக்கு, சார் வெங்கடேஸ்வரா எனக்கு வந்திருக்கு, ஆனா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஆனா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் எதுக்கு சார் நான் போகணும், உனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு இப்படி. ஏன்னா இது எல்லாமே டாப் 20 காலேஜஸ்க்குள்ளதான் வந்திருக்கு. அந்த 20 காலேஜ்ல ஒவ்வொரு யூடியூபரும் ஒவ்வொரு ரேங்க் பண்ணிருக்காங்க. ஒரு யூடியூபர் ஒரு காலேஜை ஒரு சிலவங்க சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி முன்னாடி வச்சிருக்காங்க, ஒருத்தர் ஆர்எம்கே வச்சிருக்காரு, ஒருத்தர் ராஜலட்சுமி வச்சிருக்காரு. இந்த 3ல எது நல்லது? நீங்க ஒரு சேனல் பார்த்துட்டு ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வச்சிருக்காரு, இவர் ஆர்எம்கே வச்சிருக்காரு, இவர் இப்படிலாம் யோசனை. ஒரு சிலவங்க நான் ஓவரால் தமிழ்நாடு காலேஜில் ஈஸ்வர் க்ரோயிங் காலேஜ், ஈஸ்வர் வைக்குவான்னு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு. அவரே சென்னையில சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பத்தி போனா 2 வருஷம் மாங்குன்னு சொன்னவர் இப்போ ஆர்எம்கே காலேஜ் நல்லா தான் சொல்றாரு. சார் இப்போ ஆர்எம்கே காலேஜ் நான் எடுத்துக்குருவா இல்ல முன்னாடி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எடுத்துக்குருவா? டே எல்லாமே நல்ல காலேஜ் தான். முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ்,
எல்லா காலேஜுமே வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ல தான் வந்து யாருமே ஒரு பெரிய பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கல. இந்த உண்மை எல்லா காலேஜுக்கும் பொருத்தம். ஒரு 1000 பேர் படிக்கிற இடத்துல ஒரு 20 பேத்துக்கு ஒரு பெரிய சம்பளம் வாங்கி கொடுத்துட்டு மிச்சம் இவங்களுக்கெல்லாம் அவங்க வாங்கி கொடுத்தது ஆஃபர். ஆஃபர்னு என்னது? ரிசர்வேஷன் டிக்கெட்டு. இன்னும் படமே ரிலீஸ் ஆகல. ஆஃபர் அந்த கம்பெனிக்காரன் எடுப்பான், இல்லைன்னா எடுக்க மாட்டான். ஒரு சிலவங்க இன்டர்ன்ஷிப்னா அப்ரண்டிஸ். 1 இயர் வந்து நீங்க நல்லபடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து 40 லட்சம் சம்பளம் தாரி 30 லட்சம் கொடுத்துட்டு அப்ரண்டிஸ் எடுத்திருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு சார் அந்த காலேஜ் நல்லதா இந்த காலேஜ் நல்லதா, வந்தது நல்ல காலேஜ் தான். மேபி வந்து சும்மா ஒரு கம்பேரிசன் சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து குமரகுரு வந்திருக்கா, நல்ல காலேஜ். குமரகுருவா சார், முன்னாடி நான் ஈஸ்வரில் ஒரு பிரான்ச் போட்டிருக்கேன், அது கிடைக்குமா சார்? இன்னொருத்தர் வந்து நான் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போட்டிருக்கேன் சார், எனக்கு எம்ஐடியில் ஒரு பிரான்ச் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமான்னு இப்படியே சஞ்சலங்கள். எப்பா சாய்ஸ் லிஸ்ட் முதல்ல வந்து நீங்க தானே ப்ரிப்பேர் பண்ணீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க அந்த சாய்ஸ் லிஸ்ட் பார்த்து தானே போட்டீங்க. நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் காலேஜ் பிடிக்கலன்னா செகண்ட் காலேஜ் பிடிக்கணும், செகண்ட் காலேஜ் பிடிக்கலன்னா 3வது காலேஜ் பிடிக்கணும், 3 இல்லைன்னா 4 பிடிக்கணும். அப்படி வந்து நீங்க 100 சாய்ஸ் போட்டாலும் 100ல எது இருந்தாலும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு சொல்லி தானே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க. எல்லாமே நீங்க விருப்பப்பட்டு தானே வச்சீங்க. ஒருத்தர் 150 சாய்ஸ் போட்டிருக்காரு, 100வது சாய்ஸ் வந்தாலும் நீங்க தானங்க அந்த 1 2 3ன்னு ரசிச்சு 100 போட்டீங்க. 100வது காலேஜ் கிடைச்சாலும் அதுல போறதெல்லாம் உங்களுக்கு இப்ப என்ன குழப்பம்? இந்த காலேஜுக்கு முன்னாடி நான் இந்த காலேஜ் நான் வச்சிருக்கேனே, 100வது காலேஜும் நீங்க தானே வச்சீங்க. புரியுதா? சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பிளா 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 ஒரு சென்னையில பெரிய காலேஜ், கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய காலேஜ், அவங்கள்ட்ட வந்து நீங்க எடுக்கிறீங்க. அந்த காலேஜ் பாண்டுல எழுதி தர முடியுமா? 4 வருஷம் முடிச்சவன இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50 லட்சம் சேலரி என்னால வாங்கி கொடுக்க முடியும், எழுதி கொடுக்க முடியுமா? உறுதியா வேலை வாங்கி கொடுக்க முடியும்னு அவங்க எழுதி கொடுக்க முடியுமா? பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ரைட்டு, ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த 3 மணி நேரம் இன்டர்வியூ பேனல்ல ஸ்கில் தானே. வெளியில போய் வந்து நிறைய கோர்சஸ் வந்து வெளியில ஒவ்வொரு வேல்யூ ஆர்டர் கோர்ஸ் படிச்சாலும் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம்ல. 6 மாசத்துக்கு ஒரு 10,000 செலவு பண்ணாலும் 8 செமஸ்டருக்கு 80,000 செலவு பண்ணி ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியும். நீங்க எந்த காலேஜ் சேர்ந்தாலும் இந்த காலேஜ் வந்து உறுதியா வேலை வாங்கி கொடுக்க முடியுமானா வேலை வாங்கி கொடுப்பாங்க. இப்ப எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ், ஏஎம்எல் இப்படிலாம் எடுத்துட்டு ஐஓடி இப்படிலாம் எடுத்துட்டு 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து இதே வேலை வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற சம்பளமே அவங்க வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா மேபி வந்து பிபிஓல வேலை வாங்கி கொடுக்கலாம். சரவணா ஸ்டோர், போத்தீஸ், தூத்துக்குடியில் இருக்கிற வேலவன், இந்த மாதிரி இடத்துல கம்ப்யூட்டர்ல பில் அடிக்கிறதும் கம்ப்யூட்டர் வேலை தான். அந்த மாதிரி வேலைக்கு போய் சேர்றதுக்கு நீங்க லட்சங்கள் கொடுத்து படிக்கணுமா? அதுல வந்து இந்த காலேஜ் அந்த காலேஜ் நீங்க ஏன் போட்டி போடுறீங்க? உங்களுக்கு கிடைச்சது நீங்க, அதாவது ரவுண்ட் 1 மாணவர்கள் உங்களுக்கு வந்தது டாப் 25 காலேஜஸ்க்குள்ள தான் எல்லாருக்கும் வந்திருக்கு. 21வது காலேஜ் நல்லதா 18வது காலேஜான்னு போடுறீங்க. ஒரு யூடியூபர் வந்து அதை வந்து 18ல வச்சிருப்பாரு, இன்னும் யூடியூபர் அது 21ல வச்சிருப்பாரு. எது பெஸ்ட்? அந்த யூடியூபர் சொல்றது கரெக்டா, இந்த யூடியூபர் சொல்றதா அப்படின்னு உங்களுக்கு முதல்ல யோசிக்க திறமை இருக்கணும். இல்ல இதோட அது அப்படின்னு வந்து உங்களுக்குள்ளேயே குழம்பினீங்கன்னா குழம்பிட்டே இருக்கணும். முதல்ல வந்து ஒரு நிலையான முடிவெடுங்க. எந்த கல்லூரியும் நல்ல கல்லூரி, எனக்கு கிடைத்த என்னுடைய மார்க்குக்கு, என்னுடைய பொருளாதார நிலைமைக்கு எனக்கு நான் விருப்பப்பட்டு போய் சேர்ற கல்லூரி தான் தி பெஸ்ட் காலேஜ். சும்மா வந்து ஒரு தங்கள் தகுதிக்கு மீறி வந்து கடனை வாங்கி ஒரு காலேஜில் போய் சேர்ந்து கடைசியில் கடன் கட்ட முடியாம போன வருஷம் நிறைய பேர் வந்து காலேஜ் டிராப் அவுட் ஆகி இந்த தடவை வந்து மறுபடியும் வந்து கவுன்சிலிங் வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஸோ அதனால பிராண்டை பார்க்காதீங்க. மெயினா டாப் 25 காலேஜஸும் நல்ல காலேஜஸ் தான். உங்களுக்கு வந்தது காலேஜஸ்லாம் நல்ல காலேஜஸ் தான். உங்களுக்கு வந்த பிரான்ச் நீங்க விருப்பப்பட்டு வந்த பிரான்ச் தான். ஸோ அதனால யாரும் குழம்பாதீங்க. முடிந்த வரை அக்செப்ட் அண்ட் ஜாயின்க்கு முயற்சி பண்ணுங்க. அப்படியே இல்லையா, இன்னும் மனசு சஞ்சலப்பட்டீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் போடுங்க. இது 2 தான் பெட்டர் ஆப்ஷன். அதுக்கு வேலை இல்லை, வந்த காலேஜை வந்து நான் டிக்ளைன் பண்ணிட்டு போறேன், நான் அடுத்த ரவுண்ட்ல போய் நல்ல காலேஜ் எடுத்தீங்கன்னா ரவுண்ட் 2 மாணவரோட தான் போய் போட்டி போடணும். யாரை வந்து நீங்க டிக்ளைன்
டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் யார் போடலாம்னா 175க்கு கீழே இருக்கிறவங்க, 173, 72 இந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்த ரவுண்ட்ல போனாலும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிருக்குல்ல அதே ரேஞ்ச் காலேஜ் கிடைச்சிரும். அதே மாதிரி வந்து எனக்கு டோட்டலா வந்து நான் ஏமாற்றப்பட்டேன், ஒரு யூடியூபோட பிடிஎஃப் பார்த்து எனக்கு சற்றும் பொருந்தாத காலேஜ் போட்டேன், நான் வச்சது காலேஜே வந்து முன்னாடி இந்த காலேஜ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த காலேஜ்லாம் வேணாம்னா டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வர்றதுல தப்பு கிடையாது. யாருன்னா முன்னாடி ஆப்ஷன்ஸே நிறைய இல்லை அப்படி இருக்கிறவங்க வந்து முடிவு எடுக்கலாம். ஸோ அதனால குழம்பாம நல்ல முடிவு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா ஒரு 2 நிமிஷம் நீங்க எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, ஹிந்துவா இருந்தா கடவுளை நல்லபடியா அப்படியே பிரார்த்தனை பண்ணுங்க, கிறிஸ்டியனா இருந்தா நல்லா வந்து ஒரு தியானமா 2 நிமிஷம் இருந்து யோசிங்க, முஸ்லிமா இருந்தா 2 ரக்கா தொழுதுட்டு எனக்கு நல்ல முடிவு சொல்லுங்கன்னு முடிவு எடுத்துட்டு நீங்க ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காலேஜ் தான் கிடைக்கும். அதையும் மீறி நீங்க நினைச்சீங்கன்னா கடவுள் மேல பாரத்தை போட்டு நீங்களே வந்து ஒரு நல்ல சாய்ஸா பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய முடிவு எப்பவும் நல்லா தான் இருக்கும். நீங்க சிந்திச்சு நிதானமா முடிவெடுங்க. இன்கேஸ் வந்து நான் தவறுதலா வந்து நான் சாய்ஸ் லாக் பண்ணிட்டேன்னா உடனே டிஐசி சென்டர்ல போய் வந்து லாக்கை ஓப்பன் பண்ணி கரெக்டான சாய்ஸை பண்ணுங்க. யாருமே வந்து நாட் அலாட்டட் வரக்கூடாது. அதே மாதிரி வந்து மேக்சிமம் அடுத்த ரவுண்டுக்கு போகாதீங்க. இந்த ரவுண்ட்லயே உங்களுக்கு கிடைச்ச காலேஜை அக்செப்ட் பண்ணி நல்ல காலேஜில் சேர்ந்து நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.